கான்செப்ட் 3ல நம்ம calculation of interest on capital பார்க்க போறோம். So இதுக்கு வந்து ரெண்டு journal entry இருக்கு. So for providing interest on capital இது யாருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்? ஆக்சுவலி பார்ட்னர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்கள் இதை? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நரேஷனில் என்ன எழுதுவீங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். ஓகேங்களா? இங்கே எழுதிடுங்க இதுக்கு. ஓகே, டெபிட் சைடு எழுதிடுங்க அண்ட் இது கிரெடிட். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ க்ளோஸ் பண்ணோம்ல, அது எங்கே க்ளோஸ் பண்ணுவீங்க? உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன். ஓகேங்களா? ஸோ என்ன எழுதுவீங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் ரெண்டு இங்கே எழுதிடுங்க, இங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா? இப்போ போக போக என்ன ஆகும்? உங்களுக்கு நிறைய ஜேர்னல் என்ட்ரி வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் நீங்கள் போட்டுடலாம். பட் சில பேருக்கு கோல்டன் ரூல்ஸே தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ போக போக அவங்க மைண்ட் கொலாப்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் எக்ஸாமில் திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜேர்னல் என்ட்ரி மறந்துடுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக நான் ஒரு சிம்பிள் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டும் வந்துடுவீங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கான்செப்ட் 2ல பார்த்தோம். நம்ம என்னது பார்ட்னர்ஸ் கேபிட்டல், அதோட எப்படி அவங்க வந்து அக்கௌண்ட் போடுவாங்கட்டு நீங்கள் பார்த்தீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது? பார்ட்னர்ஸ்க்கு கிடைக்குது, ரைட்? ரிசீவ் பண்ணுறாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ அது எங்கே இருக்குது? உங்களுக்கு கிரெடிட் சைடில். இப்போ பாருங்கள், ஹெட்டிங் என்ன இருக்குங்க? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கிரெடிட். அப்புறம் அதே மாதிரி எழுதுங்க, 2 எழுதுங்க. எங்கே இருக்குது? கிரெடிட். கரெக்டுங்களா? ஸோ கிரெடிட்டில் தான் உங்களோட பேலன்ஸ் போகும். தட் இஸ் உங்களோட அமௌண்ட் வரும். ஸோ 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். இங்கே என்ன இருக்குது? பை தட் இஸ் பை பார்க்காதீங்க நீங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நீங்கள் கிரெடிட்டிங் எழுதினா மிச்சம் என்ன இருக்குது உங்களுக்கு? டெபிட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார்னு எழுதிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. கரெக்டுங்களா? இது வந்து இந்த ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து யார் போடுவாது? நம்ம வந்து ஃபேம், பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு வந்து நம்ம அந்த லெஜர் போடுவோம். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னவா இருக்குது? ஒரு ஃபேமுக்கு என்ன இருக்குது? ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ லெஜர் எப்படி போடுவீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ இந்த பக்கம் வரும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த பக்கம் வரும்? இந்த பக்கம் வரும் உங்களுக்கு. இதே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் எங்கே பார்த்தீங்க? இங்கே அவங்களுக்கு இன்கம் வந்திருக்கு. கரெக்டுங்களா? இங்கே எங்களோடது எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. இது ஃபேமோடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம. தட் இஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி ப்ரொவைட் இங்கே பண்ணோம், ஆனால் க்ளோஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி எழுதுவீங்க பாருங்கள்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் போட்டு இங்கே எழுதணும் அமௌண்ட்டு. ஸோ மிச்சம் இருக்குது உங்களுக்கு 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்ன்னு பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணி ஆகணும்? ஞாபகம் பண்ணியே ஆகணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம பெர்சன்டேஜ் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கும் உங்களுக்கு. யாராவது ஒரு பர்சன் வந்து கேபிட்டல் கொண்டு வரான்னா ஸ்டார்டிங்கில், ஓகே, அந்த அமௌண்ட்டு இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு எவ்வளோ வந்து எந்த ரேட்டில் அவனுக்கு வந்து கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அந்த கேபிட்டலுக்காக. சரிங்களா? அது அண்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவன் வந்து சில பீரியட் இருக்கும்ல, எத்தனை மந்த்தோ இல்லை இயரோ அது இருக்கும். ஓகேங்களா? அந்த பேஸில் கூட இருக்கும் இது. சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? சில டைமில் என்ன ஆகும்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து தட் இஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து உங்களோட நீங்கள் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அந்த கேபிட்டல் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? பட் சில டைமில் கொடுக்க மாட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஃபார்மேட்டு. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் என்னென்ன வரும் பாருங்கள். ஸோ கேபிட்டல் அட் த எண்டு, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க அவங்க இதில், அது எழுதணும். அமௌண்ட் இங்கே எழுதணும். அதில் ஆட் பண்ணுவீங்க ட்ராயிங்ஸ் டியூரிங் தி இயர் இஃப் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். அதில் என்ன பண்ணுவீங்க? கேபிட்டல் வித்ட்ரான் டியூரிங் தி இயர். இங்கே போட்டுருங்க அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட் ஆட் பண்ணி இங்கே போட்டுருங்க. அப்புறம் இதுவும் ஆட் பண்ணி இங்கே போடுவீங்க நீங்கள். அப்புறம் லெஸ் என்ன பண்ணணும்? இதை கூட ப்ராஃபிட் கிரெடிட்டட் டியூரிங் தி இயர். ஓகேங்களா? அப்புறம் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் தி இயர். ஸோ இங்கே எழுதிடுங்க. இது ரெண்டும் என்ன பண்ணால் ஆட் பண்ணி தான் போடணும். இங்கே லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பட் இதை கூட தான் நம்ம இந்த அமௌண்ட்டு லெஸ் பண்ணுவோம்.
சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இதில். ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிடும், கேபிட்டல் அட் த பிகினிங் கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ இதை தான் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். ஸோ ஒன் மோர் சில பாயிண்ட்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், interest on capital is to be calculated on the capitals at the beginning for the relevant period. ஓகேங்களா. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இது. அப்புறம் பாருங்கள், சில டைம் என்ன இருக்கும்னா அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வருவீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, எந்த டேட்டில் வந்து அது பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும் 6 மந்த்துக்கு. ஓகேங்களா. எதுக்கு இந்த 6 மந்த்துனா உங்களோட இந்த ஆவரேஜ் பீரியட். ஓகேங்களா. இதுதான் டிசைட் பண்ணோம். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எவ்வளோ மந்த்துக்கு இருக்குன்ட்டு. சரிங்களா, அதான் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஓகே. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இவ்வளோ தான் இது. அண்டு ஒன்று நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன் உங்களுக்கு. தட் இஸ் இந்த கேபிட்டல் அட் த எண்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட நீங்கள் சில டைம் மேபி மறந்துடுவீங்க. ஸோ இது கூட ஒரு இது இருக்குது. என்ன இருக்குன்னா பாருங்கள், இங்கே நீங்கள் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் பார்த்துருப்பீங்க, ரைட்? அதில் நீங்கள் என்ன பார்த்தீங்க, இந்த பக்கம் தட் இஸ் கேஷ் பேங்க் வித்ட்ரான், கேபிட்டல் வித்ட்ரான் அது பார்த்தீங்க, ட்ராயிங்ஸ் பார்த்தீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பார்த்தீங்க. பட் நம்ம வந்து இதை பேஸில் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் இப்போதைக்கு. அப்புறம் டு பேலன்ஸ் க்ளோசிங் தட் இஸ் கேரிட் டவுன் இது. சரிங்களா, அந்த அமௌண்ட்லாம் இங்கே வரும். கரெக்டுங்களா. அப்புறம் இங்கே என்ன எழுதுவோம், நம்ம பிகினிங் அந்த ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கேபிட்டல்லாம் அவங்க கொண்டு வராங்களோ பிஸ்னஸ்க்கு அது, அப்புறம் இந்த அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் அது, அப்புறம் வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா. இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம், கேபிட்டல் அட் த பிகினிங் கண்டுபிடிக்கிறோம். கரெக்டுங்களா. அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். என்ன பண்ணுறோம், நம்ம டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் கேபிட்டல் வித்ட்ரான். கரெக்டுங்களா, அந்த அமௌண்ட்டு. அப்புறம் வந்து ட்ராயிங்ஸ் இங்கே பார்த்துட்டே வாங்க. உங்களோட இங்கே பாருங்கள், நான் இங்கே என்ன சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல என்ன இருக்குது, இதுதான் என்னது உங்களோட க்ளோசிங் கேபிட்டல். ஓகேங்களா, கேபிட்டல் அட் த எண்டு. ஓகே, அது கூட என்ன ஆட் பண்ணுறீங்க, இது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க, உங்களோட ட்ராயிங்ஸ் during the year, that is fluctuating capital. இது கூட என்ன ஆட் பண்ணுறீங்க, உங்களோட கேபிட்டல் வித்ட்ரான். கரெக்டுங்களா. ஓகே, டியூரிங் தி இயர். சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன மைனஸ் பண்ணுறீங்க, தோ ப்ராஃபிட், அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல். ஓகேங்களா, புரியுதுங்களா. லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன கிடச்சிட்டோம், கேபிட்டல் அட் த பிகினிங் கிடச்சிட்டோம். அதுதான் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஓகே, நீங்கள் இங்கே கூட என்ன பண்ணுவீங்க, இப்போ இந்த ஒரு பார்ட்னர் இருக்காங்க, இந்த ஒரு பார்ட்னர் இருக்காங்க, இது ஃபுல்லாக ஆட் பண்ணுவீங்க, இங்கே எழுதுவீங்க, இங்கே எழுதுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டும் கூட என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணி இங்கே எழுதிடுவீங்க. கரெக்டுங்களா. ஓகே, அதேமாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஜஸ்ட் அவங்க வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். பட் இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா. இதுதான் என்ன கொடுத்துருக்காங்களோ உங்கள் புக்கில் அதை அந்தக்கேற்ற மாதிரி போடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இவ்வளோ தான் இதில்.